நம்மளோட சேவிங்ஸ்க்கும் எதிர்காலத்துக்கும் முதல் எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற இன்ஃபிளேஷன் ரேட் வந்து நமக்கு வந்து பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்திருக்க வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்தியா ஃபுல்லா ஹோலிஸ்டிக்கா எடுக்கிறாங்க. இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடம், ஸ்டேட் எல்லாமே மாறுபடுங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 1 இயர் சேலஞ்சா நமக்கு என்ன இன்ஃபிளேஷன் ரேட் அப்படிங்கறத நம்ம செல்ஃபா கால்குலேட் பண்ண போறோம். இந்த கேம்பெயின் நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் எடுத்துக்க போறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் எவ்ரி மந்த் அதோட பிரைஸை நம்ம ட்ராக் பண்ண போறோம். 1 இயர் முடிவுல அந்த பொருளோட பிரைஸ் என்னவா இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதே டைம் உங்க வருமானம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் உங்களோட சேவிங்ஸ் ரேட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு நீங்க தாராளமா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட சேவிங்ஸ் வந்து அந்த இன்ஃபிளேஷன் பீட் பண்ணிச்சா பண்ணலையா அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலோட நாலேஜை நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் சிம்பிள் கால்குலேஷன்ஸ்க்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஐட்டம் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்களோ அது தாராளமா நீங்க எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில அரிசி எடுத்துக்கிறோம், கோதுமை எடுத்துக்கிறோம், அப்புறம் ஆயில் எடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆனியனும் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கிறோம். டெய்லி கன்சூமர்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டையும் பாலும் எடுத்துக்கிறோம். எஃப்எம்சில வந்து பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற பவுடரோ இல்ல லிக்விடோ எடுத்துக்கிறோம். பிளஸ் குளிக்கிற சோப் எடுத்துக்கிறோம். யூட்டிலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவி எடுத்துக்கலாம். இந்த பொருள் மட்டும் இல்ல, உங்களுக்கு வேற எந்த பொருள் நீங்க ஆட் பண்றாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அதிகமா செலவு பண்றீங்களோ அதில் நீங்க தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொருள் எல்லாம் எங்க வாங்குறீங்களோ அந்த கடையில் தான் வாங்கணும். அந்த வேரியன்ட் தான் வாங்கணும். அந்த அளவுள்ள ஐட்டம் தான் வாங்கணும். 100 கிராம் 100 கிராம் தான் வாங்கணும். ஹமாம்னா ஹமாம் மட்டும் தான் வாங்கணும். அதுல பல வேரியன்ட்ல இருக்கும், அதெல்லாம் வாங்கக்கூடாது. நான் டெஸ்ட் பண்றதை ஒவ்வொரு டைம் நான் ஷேர் பண்றேன். உங்களோட நீ தாராளமா ட்ராக் பண்ணுங்க. உங்களோட நாலேஜ் 1 இயர் கழிச்சு இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ்ல நீங்க டெப்தா போயிருவீங்க. இந்த ஆக்டிவிட்டியை நாளைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.